சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிலுவம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தைச் சேர்ந்த கருப்ப கவுண்டர் தவசியம்மாள். இந்த தம்பதி வெள்ள வியாபாரம் செஞ்சு வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு 1954 2வதா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் தான் எடப்பாடி பழனிசாமி. இவர் ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாசகி கல்லூரியில் விலங்கியல் துறையிலையும் சேர்றாரு. ஆனால் அந்த காலேஜை முழுமையாக இவரால் முடிக்க முடியல. காரணம் வறுமை தான். ஸோ அந்த காலேஜை பாதியில் நிறுத்திட்டு இவங்க அப்பாவோட சேர்ந்து இவரும் வெள்ள வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வெள்ள வியாபாரம் செஞ்சிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எம்ஜிஆர் அப்படின்னா உயிருங்க. இவர் வியாபாரம் பண்ணும் போதெல்லாம் எம்ஜிஆர் பாட்டுங்களை முணுக்கிறது வழக்கமாக இருந்துச்சு. அந்த மாதிரி எம்ஜிஆர் பாட்டுங்களை முணுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பாடல்கள் சத்தமாக பாடுறது, அப்புறம் விரும்பி கேட்கறது, இந்த மாதிரியான எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட செயல்களை செஞ்சு எம்ஜிஆரோட பக்தனாகவே மாறிட்டாரு. இப்படி எம்ஜிஆருடைய பக்தனாக இருந்த எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது தன்னையும் அந்த கட்சியில் இணைச்சிக்கிட்டாரு. இவருக்கு ஆரம்பத்தில் இந்த கட்சியில் பெரிய பொறுப்பு வரணும், அது வரணும், இது வரணும். எம்ஜிஆரை எனக்கு பிடிக்கும், அவர் கட்சி என் கட்சி மட்டும், நான் வந்துட்டு உழைப்பேன், அவ்வளோதான். எனக்கு எதுவும் கொடுக்குறேன் கொடுங்க, கொடுக்காதவையும் போங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இவர் அந்த கட்சிக்காக இப்போ நாயாக உழைக்கிறாருன்னு கூட நம்ம சொல்லியிருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு. எல்லா விஷயங்களை பார்த்து பண்ணுறது, ஆனால் எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை. இந்த மாதிரி எல்லாம் கட்சிக்காக ஓடி உழைச்சிட்டு இருக்காரு. இவருடைய உழைப்பு அன்னைக்கு ஏடிஎம்கேல பெரிய பொறுப்பில் இருந்த செங்கோட்டையினுடைய கவனத்துக்கு போகுது. அவரும் இந்த எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு பரவாயில்ல, நல்லா ஒர்க் பண்ணுறான், எதுவும் பெருசாக இது பண்ணுறதில்ல செய்கிறதில்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு 1974 கோனேரிப்பட்டி அப்படிங்கிற அந்த ஊரோட ஏடிஎம்கேவை சேர்ந்த கிளை செயலாளராக இந்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை நியமிக்கிறாரு. நியமித்தது மூலமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வாழ்க்கையை செங்கோட்டையன் அவர்கள் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. இதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி என்னென்ன பொறுப்புகள்லாம் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சேலத்தின் கழக இணை செயலாளர், சேலத்தின் மாவட்ட செயலாளர், சேலத்தின் மாவட்ட பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவர், தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷனுடைய தலைவர், கழக கொள்கை பரப்பு செயலாளர், தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் அமைச்சர், தலைமை நிலைய செயலாளர், தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர். இந்த மாதிரி பதவிகளை எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்திருக்காரு. அதில் அந்த அமைச்சர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அது பின்னால வந்தது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது 1989 முதலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாரு. எங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அப்படிங்கிற தொகுதியில் தான். இதுவும் சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது. இப்போ இந்த எடப்பாடி தொகுதியில் முதலாக தேர்தல் நின்ற இவர் வெற்றியும் பெறாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இன்னைக்கு தேதி நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்க இந்த தேதி வரைக்கும் எடப்பாடியில் இவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு வர்றாரு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 2 முறை மட்டும் அந்த எடப்பாடி தொகுதியில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலமாக அங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். எடப்பாடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் அப்புறம் ஒரு சில அமைச்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா பதவிகளையும் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமாக சசிகலாவும் ஜெயிலுக்கு போனதுனால இப்போ எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அது மூலமாக 2017 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவியும் இவருக்கு வருது. இவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆகிறாரு. ஸோ ஒரு வெள்ள வியாபாரி ஒரு தமிழ்நாட்டினுடைய உயரிய பதவிக்கு போனது அப்படிங்கிறது உழைப்பால் மட்டுமே வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு உதாரணம். இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்புகளையும் நிறைய விமர்சனங்களையும் கொண்டுட்டு தன்னுடைய அரசியல் பயணத்தில் போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான நிறைய விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே இருக்கு. ஆனாலும் அவர் மனம் தளராது, சோர்வடையாது. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு உறுதியோட இன்னும் உழைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வரலாறு இருந்துட்டு இருக்கு.